இன்றைய தினமும் ஈரான் தொடர்பாகவும் அமெரிக்கா தொடர்பாகவும் நிறைய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய இஸ்பஹான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஹொமைனி ஷாகர் என்கிற பகுதிகளில் திங்கட்கிழமை இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் விபத்து காரணமாக கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக விமானத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள் அல்லது அவர்களுடைய நிலை குறித்த எந்த உத்தியோகபூர்வமான செய்திகளும் இதுவரை வெளியாகவில்லை. ஏன்னா விமான விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிங்கிறது ஒரு மலைப்பாங்கான பகுதியாக இருக்கிற காரணத்தினால தான் அந்த தகவல்கள் வெளியாகவில்லை. ஆனால் இதுவரை வெளியாக இருக்கிற தகவல் பிரகாரம் இது ஒரு விபத்து தான் என்பதை ஈரானுடைய ஊடகங்களும் ஈரானுடைய பாதுகாப்பு தரப்பும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். மற்றபடி வெளிநாட்டு சதிகளால் இந்த விபத்து ஏற்படவில்லை என்பதையும் அவர்கள் தெளிவூட்டி இருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் விமானத்தினுடைய கருப்பு பெட்டி இன்னும் கண்டெடுக்கப்படவில்லை. அப்படி கண்டெடுக்கப்பட்டால் தான் அதற்குரிய தீர்வுகள் கிடைக்கும். ஆனால் விமான விபத்தை பொறுத்தவரை ஈரானில் பெரும்பாலும் தொழில்நுட்ப கோளாறுகளால் தான் நடைபெறுகிறது. ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி, முன்னாள் ஃபாரின் மினிஸ்டர் அப்துல்லாஹியன் போன்றவர்கள் பயணித்த ஹெலிகாப்டரும் இதே மாதிரி விபத்துக்குள்ளானது நமக்கு தெரியும். என்னதான் பழைய விமானங்கள், அதனுடைய பார்ட்ஸுகள் இல்லை, அது பெரிய பற்றாக்குறையாக அவர்களுக்கு இருக்கிற காரணத்தினால இது மாதிரி விபத்துக்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் அங்கே நிலவுகிறது. இப்படியான சூழலில் தான் ஈரானியர்களுக்கு திங்கட்கிழமை அவர்களுடைய மொபைல் எல்லாத்துக்குமே ஒரு SMS வந்திருக்கிறது, ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கிறது. அந்த குறுஞ்செய்தியை யார் அனுப்பினாங்க என்கிற தகவல்கள் கிடையாது. ஆனால் அதில் வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஒரு செயல் வீரர், அவர் வாய்ச்சொல்லில் வீரர் அல்ல, அவர் ஒரு செயல் வீரர், பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி போடக்கூடிய அந்த செய்தியில நீங்க போராட்டம் நடத்துகிறவர்களுக்கு சாதகமான செய்திகள் நடைபெறும் என்பதைத்தான் அந்த SMSல குறிப்பிட்டிருக்கிறார்கள். அமெரிக்கா அதிபரை மேற்கோள் காட்டித்தான் இந்த SMS போடப்பட்டிருக்கு. அப்படினால என்ன அர்த்தம் கேட்டா, அமெரிக்காவுடைய ப்ராக்சிஸ் தான் ஈரான்ல இருக்கக்கூடிய எல்லா மொபைல்களுக்கும் இந்த SMS அனுப்பி இருக்க வேண்டும். ஏற்கனவே போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்த போராட்டக்காரர்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, போராடி கொண்டே இருங்க, உதவி வந்துகிட்டே இருக்கு, நாங்கள் உங்களோட இருக்கிறோம்னாரு. கடைசியில் போராட்டத்தை அடிச்சு நொறுக்கி அடக்கிட்டாங்க ஈரானுக்குள்ள. அமெரிக்காவால் ஒண்ணுமே செய்ய முடியாம போயிடுச்சு. அந்த போராட்டக்காரர்களுடைய நினைவாக நேற்றைய தினம் சில இடங்கள்ல ஈரான்ல ஆர்ப்பாட்டங்கள், மாணவர் போராட்டங்கள் நடைபெற்றது. அந்த நேரத்தில் இந்த SMS அனுப்புறாங்க. அதாவது உங்களுக்கு குண்டு போட்டு ஈரானோட சண்டை பிடிக்க முடியும்னா அதை பண்ணணும், அதை விட்டு போட்டு அது பண்றது எவ்வளவு டேஞ்சருங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து இப்படியான ஒரு செயல்பாடுகளை அவர்கள் மேற்கொண்டு வரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். இதே நேரத்தில் ஈரான் மீது ஒரு யுத்தம் நடத்தப்பட்டால் புரட்சிகர காவலர் பிரிவு IRGC-னுடைய தலைமையகம், அணுசக்தி நிலையங்கள், அதே போன்று பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிக்கக்கூடிய இடங்கள் போன்றவற்றை நாங்கள் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவோம் என்கிற செய்திகளை தொடர்ந்து அமெரிக்கர்கள் சொல்லி வரக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிற நேரம்.